జింజినకడి జంజినకడి జింజినకడి జినకనకడి జింజినకడి 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 கோவிந்த ஐடியாவா கொக்கான இந்த ஐடியாவுக்கு இமிடியட் பலன் கிடைக்கும். சேகர் உள்ள இருக்கிறான், வரவைங்க. சேகர் சேகர் இவன் இல்ல, இவன் இல்ல. விழுந்தது நான் தாயா. நீதான், ஆனா நீ இல்ல. என்னப்பா சொல்றான்? இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேச கூப்பிட்டான். அது நீ இல்ல. அது இல்லடா. அதாங்க இல்ல. சரி, நீ போய் குளி போ. ஆமா, நீ போய் கிளி போ. என்னடா கோயந்தா, நாம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. அவன் அப்பான்ல கத்துறான். ஒண்ணுதானே முடிஞ்சிருக்கு, இன்னொன்னு இருக்குல்ல. என்ன விளக்கண்ண ஐடியா? விளக்கெண்ண ஆயில் இல்ல, இன்ஜின் ஆயில். எடுத்துக்கிட்டு வாப்பா. ஏங்க அவசரப்படுறீங்க? அடுத்த டெஸ்டையும் பாப்போம். ரமேஷ், ரமேஷ். என்னப்பா? அம்மாவாமே. இவனே இல்ல. நான் வீட்டுல நீ ஓட பேசுறீங்க, கை கொடுங்க. எதுக்கு ஒரு கை கொடுக்கறது? உன்னை கூப்பிட்டா தண்டையா? அதுலடா, நீ சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டான். பாசத்துல இதை கேட்க போய் கழுவு. கோயந்தா, இதுதான் ஒரு ரூட்டா? குழப்பத்துக்கு மேல குழப்பம். சும்மா இருக்க. இவனுக்கு ஊத்து நாயில இன்ஜின் கூத்தி இருந்தா வண்டியாவது கண்டிஷனா இருந்திருக்கும். ஆண்டவா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எவனா ஆயில கொட்டிருக்காங்க. கோவிந்த விளையாட்ட இருக்கு. இப்ப அம்மாவுக்கு நினைப்பு வந்து என்ன சொல்றாங்க? உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்க அடிச்சு படுத்துக்கிறாங்க. இனி ஒருக்க அம்மாவுக்கு நினைப்பு வந்தா 2 பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து உங்க ஒரிஜினல் புள்ள யாரோ அவங்க தலையில கைய வைக்க சொல்லுங்க. அவங்க யார் தலையில கைய வைக்கிறாங்களோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் ஐடியாடா. மணி அடிச்சிருச்சு, அம்மாவுக்கு நினைப்பு வந்துச்சு. நீ போய் அம்மாவை ரெடி பண்ணுங்க, நான் போய் புள்ளைய அழைச்சிடுறேன். பார்த்து போங்க, படிக்கட்டு விழுந்து உங்களுக்கு கோமா வந்துட போகுது. ஓட்டுவாடா. ஜம்பிங். வடிவு, உனக்கு சுயநினைவு வந்திருக்கிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இப்ப 2 பசங்க வருவாங்க. அதுல என் பையன் யாருன்னு அடையாளம் காட்டுறியா? தொட்டு ஆயே நீ துரட்ட வேணும். தொட்டு அடையாளம் காட்டினா போதும். அம்மா பேசுமா, ஏதாவது பேசுங்கம்மா. ஏப்பா கத்துறீங்க? நினைப்பு போயிட போது மலமான குடிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிங்க. இப்ப எதுக்கு ஆசீர்வாதம்? உங்க அம்மா ஆசைப்பட்டாடா, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. கோயந்தா, அவனுக்கு 2 பேரும் வணங்கா முடிங்க. தலையை பிடிச்சு அமுக்கு. ஊனிங்கப்பா. ஆசீர்வாதம் பண்றதுக்கு இதுவா நேரம்? மறுபடியும் அம்மா கோபம் வந்துருச்சு. கெடுத்துட்டீங்களா? ஏண்டா கோயந்தா, உன் தலையில கை வச்சால அதுக்கு என்ன அர்த்தம்? துணிஞ்சிருந்தா உங்க தலையில கைய வச்சிருப்பாங்க. குடும்பமாயா இது? ஏதோ ஓரளவுக்கு நாரும்னு பார்த்தேன், நிக்க முடியாத அளவுக்கு நாருத. கத்தியும் தீட்டிக்கணும், கொஞ்சம் புத்தியும் தீட்டிக்கணும், கரியும் கொத்திக்கணும், கொஞ்சம் கவிதையும் கத்துக்கணும். மச்சான், யார் பண்ணி எங்க அது வந்துக்கிற? யாருன்னு? என்ன மச்சான்? எனக்கு தெரியல மச்சான். நான் தான் மச்சான், மச்சான் மச்சான். ஏய், மூச்சுக்கு முன்னதாப்பா மச்சான் மச்சான்ற. நீ யாரு? எந்த சைடுல மச்சான்? என்ன மச்சான்? நம்ம டொம்பி குப்பத்துல இருந்தாரே பல்லெடுப்பா. கொடுவா மிஸ் கோவிந்தா. நம்ம தண்டையார் பாட்டு தோட்டா கட்டினால அவருக்கு 3 பசங்க. ஆமா, நினைப்பு வருது. வருதா? சப்பி சதாசிவம், சல்பேட்டா மாணிக்கம், சொண்டி சோரி சுந்தரம். இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன். சப்பி தான் பார்த்தது இல்ல. நான் தான். இப்படி ஆயிப்போட்டா, அடையாளமா தெரியல. ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சின்ன வயசுல ட்ரெஸ் எல்லாம் சுத்தி நிற்பியா? இப்ப என்ன பண்ற? ட்ரெஸ் போட்டிருக்கேன். எங்க வந்த? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. நம்ம ஊரை விட்டு போடக்கூடாது பாரு, அதான் கண்டுக்கிட்டு போறாலும் வந்தேன்.
இப்ப என்ன பண்ணினுக்கிற நீ? கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏய். கண்டாலம் கட்டிக்கிட்டு இருக்கேன். 5 வருஷத்துல 7 புள்ளைய பெற்றிருக்கேன். இப்போ என் பஞ்சாதி கேரிங். வாங்கடா அறிவு கட்டவனுங்களா, தலையில தொப்பிய மாட்டீங்கன்னு லாடு மாதிரி சுத்தி நிக்கிறீங்க. தெருவுக்கு தெருவு, சௌருக்கு சௌரு, சோப்பு முக்கோணம் போட்டு வானா வானான்னு கவர்மெண்ட் சொல்லி நிக்கிறானே, அத பாக்குறது இல்லையா? அதெல்லாம் பார்த்தா ஆமா மச்சான். நம்ம கையில என்ன இருக்குது? புள்ள குட்டிக்கு பகவானா பாத்து குடுக்கறது. பகவான் குடுக்குறானா, ராத்திரி பொண்டாட்டி ஏன்டா தொந்தரவு பண்றீங்க, அவரே குடுக்கிட்டுன்னு விட்டுற வேண்டியதானே. பேசுறேன் மச்சான். தமாசா கீதாடா உங்களுக்கு. பொண்டாட்டி என்ன புள்ள காய்க்கிற மெஷின் நினைச்சு நிக்கிறீங்களா? நான் கண்டி உன் பொண்டாட்டி இருந்தான்னு வச்சுக்க, 8 இடுப்புல மிச்சிட்டு இருப்பேன், 7 உன்னோட நின்னுட்டு இருக்கேன். திரியும் டமாசா பேசுறிய. என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல. இப்போ ஊட்டாண்ட போனேன்னு வச்சுக்க, அப்படியே கட்டி புடிச்சுக்குது. ஏய், எங்க இருந்து வந்து எச்சி பண்ணி நிக்கிறீங்க? மாடு போடா. என்ன மச்சான் போங்கிறிய? உன் கூட இருக்கலாம் தானே வந்துக்கிறேன். ஏய், கையோடு நீ சரியில்லை போ. சார் வந்துகிறாரு ஆபீசரே. யாரு? உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரு. வாங்க வாங்க, குடும்ப கட்டிங் ஆபீசர். வணக்கம். எங்க பக்கமா காண்றது எங்க ஆளுங்க அனுப்புன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்ல. எங்க உங்களை மாதிரி விவரமான ஆளுங்க எடுத்து சொன்னாதானே ஜனங்க வருவாங்க. நீங்க வர்ற சேதி தெரிஞ்சதும் அவன் காட்டவே மாட்டான்ற தலைய கப்புன்னு காணாத போடுறானுங்க. எப்படி சொன்னா எப்படிப்பா? இது நம்ம சேரிக்கே கேவலம்பா. அப்ப நீ பண்ணிக்கோ. முடியாது. ஏன் 2 வாட்டி எப்படி பண்ணிக்கிறது? அதையும் வாங்கி குடிச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? நான் தான் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இன்னும் கல்யாணமா ஆகல. அத்தானா? வேற யாராவது கரெக்ட் பாத்தி இதான். நானா? பின்ன யாரு? யாருக்குன்னு யாழா பொண்டாட்டி 8வது கேரிங்க, வீட்டுக்கு போனா கட்டி பொச்சு முத்தம் கொடுக்குறான். இட்டும் போங்க gun பாத்து. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன அதெல்லாம் இல்ல. அப்படி எப்படி ஏழு? நீங்க இட்டும் போங்க சார். இந்தா, நான் உங்க அப்பா மாதிரி பெரியவன் சொல்றேன், ஒழுங்கா பண்ணிக்கப்பா. பண்ணிக்கோ. ஐயோ எனக்கு ஒண்ணு வேணாம்னு விட்டுருங்க. என்னங்க? இருங்க இருங்க, அப்புடுமா பாத்து இட்டாரான். எந்த ஆபீஸ்ல வடிவேலு விட்டுருமா? இஷ்டத்துக்கு வந்துடும். கம்முன்னு இரு. அப்பா மச்சான் இங்க நின்னுக்கிற ஆபீசர் ஆபீஸ் காட்டுறாரு. மச்சான், எனக்கு ஆபரேஷன் வேணாம் மச்சான். எனக்கு கத்தி கண்டாலே பயம். கத்தி பயம்னா மீசை எப்படி ஒதுக்குற? வாயா, ஆம்பளைக்கு ஆபரேஷன் ஒண்ணும் இல்லையா? எறும்பு கச்சா மாதிரி. வா வா வா. எறும்பு வேணா புடிச்சு கையில உடுக்க அடிச்சுக்கிட்டு வானா, எனக்கு ஆபரேஷன் வேணாம். ஏய், ஆபரேஷன் என்ன சும்மா செஞ்சு சொல்றாங்க? 60 ரூபாய் பணம், 5 கிலோ அரிசி. அரிசினா அரிசி, என்ன மாதிரி அரிசி? பொன்னி அரிசி. பிரியாணி போட்டா பின்னி எடுத்துடும். வா 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 வா. ஒண்ணு வேணாம், ஆளை விடு. அது என் பொண்டாடி பாடி. இது பொண்டாட்டி பாடு, இது யாரு பாடு? கைதா என்னாண்டு வேஷம் கட்டியா? தோட்டத்துக்கு சொல்லிட்டு வந்துருதா? நீதான் தொட மாட்டேங்கிறிய, அதுக்காக தான் இந்த வேஷம். சரி, என்னாண்ட வேஷம் கட்டிட்டா ஆபீஸ்ல நீ என்ன கட்ட போற? பேண்டேஜா? ஆபரேஷன் தான் போ. என்ன இது? நீ ஏதாவது சொல்லி அனுப்பியா? என்ன காப்பாத்தியா? இப்ப தெரிதா? இனிமே இந்த மாதிரிலாம் செய்வியா? மாட்டேன். இந்த பீட மேல சத்தியமா சொல்றேன். இந்த சத்தியத்தை நம்ப வேண்டியதுதான். இரு, காப்பாத்துறேன். ஆபீஸ்ல என்னப்பா வடிவேலு? இந்த பையன் யாருக்கவே 5 கிலோவும் 60 ரூபாய் வாங்கிட்டான் போலுக்குது. நீங்க வெறும் கையோட போக வேண்டியதான். அப்படியே 5-6 வீடு பாத்துன்னு போயிடுங்கயா. போயிட்டு வரட்டுமா? வாங்க. ஏயா, நாளைக்கு நம்மளுக்கு கண்ணால ஆனா நாம் இருவர் நமக்கு இருவர் தானா? அத்தியோ என்ன கேக்குற? நீ தானே சொன்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதுன்னு. அவர் கையில சொல்லி அவர் பாத்துக்குவாரு. போ போ. பயங்கர பீடா. இத்த போட்டுன்னு பேச்சு நின்னா நீ கவுத்திட்டு இருப்பா.